ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்திய தேவ சபை கோவை ராமநாதபுரம் சபை விசுவாச மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. வருகின்ற 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. இந்த ஒரு வாரம் மட்டும் நமக்கு இந்துஸ்தான் அறிவியல் கலைக்கல்லூரி, இந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் விளம்பேட்டில் இருக்கிற கல்லூரியில் வைத்து 2 ஆராதனைகள் நடக்கும் என்பதை அறிவித்துக் கொள்கிறேன். காலை 6 மணி முதல் 8:30 மணி வரலும் முதல் ஆராதனை, 9 மணி முதல் 11:30 மணி வரலும் 2வது ஆராதனை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த ஆராதனையில் பங்கு பெறுவதற்கு வசதியாக முதல் ஆராதனைக்கு நடந்து வருகிறவர்கள், பஸ்ஸில் வருகிறவர்களுக்கு நீங்கள் வந்து சேருவதற்கு வாகன வசதி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை 5:40 மணிக்கு புளியகுளம் விநாயகர் கோயிலுக்கு முன்பு இருக்கிற அந்த ஸ்கூலுக்கு முன்னாடி நமது வாகனங்கள் நிற்கும், வரலாம். அது முதல் ஆராதனைக்குரியது. அதே போல் மீனா எஸ்டேட்டுடைய அந்த ஆரம்பத்திலே என்ட்ரன்ஸ்லேயே நமது வாகனம் நிற்கும். அதே போல் ராமநாதபுரம் பஸ் ஸ்டாப்பிலும் நமது வாகனங்கள் நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 5:45க்கு நமது வாகனங்கள் நிற்கும், வரலாம். அதே போல் 2வது ஆராதனைக்கு வருகிறவர்களுக்கு அதே இடங்களிலே காலை 8:30 மணிக்கு நமது வாகனங்கள் இருக்கும். வாகன வசதி இல்லாதவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல் நவ இந்தியாவிலும் இதே நேரங்களிலே நவ இந்தியா பஸ் ஸ்டாப்பிலும் நமது வாகனங்கள் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வாருங்கள், சேர்ந்து ஆராதிப்போம். இந்த ஒரு வாரம் மட்டும் நமக்கு இந்துஸ்தான் கலை அறிவியல் வைத்து நடைபெறும். அடுத்த வாரத்தில் வழக்கமாக நமக்கு ஆண்டாள் கல்யாண மண்டபத்தை வைத்து நடைபெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற ஞாயிறு நமக்கு 2வது ஞாயிறு இருக்கிறபடினால் திருவிருந்து ஆராதனை இருக்கு என்பதையும் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, ஆமென்.